ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நாம என்ன கண்டென்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்டினோக்கு எப்படி நம்மளே ஓனா கோடிங் எழுதுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். கோடிங்னு வந்தாலே நிறைய பேர் யோசிக்கிற விடயம் என்னன்னா, கோடிங் வந்துட்டு கஷ்டம், அதுக்கு நிறைய லேர்ன் பண்ணணும், அது நம்மளால முடியாத காரியம்னு சொல்லி தான் யோசிப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. கோடிங் வந்துட்டு மிகவும் சிம்பிளான ஒரு விடயம் தான். நான் இந்த வீடியோல அது எப்படி பண்றேன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கோடிங்கை 2 முறையில எழுத முடியும். முதலாவது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ்ல எழுதலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ்ல எழுதலாம். நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எழுதி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல எழுதணும்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடிங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு தேவைப்படும், டெஸ்க்டாப் ஆப். இதில் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் பேஜ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு காணப்படும். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் காணப்படும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் லூப்ங்கிற ஃபங்க்ஷன் காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒயிட் செட்டப் அப்படின்னா என்னன்னு சொன்னால், நம்ம எழுதுகிற கோடிங் வந்துட்டு இன்புட்டா அவுட்புட்டான்னு சொல்லி குறிக்கிற இடம் தான் ஒயிட் செட்டப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் லூப்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபுல் கோடிங் வந்துட்டு இதில் தான் எழுதுவோம். அதை வந்துட்டு திருப்பி லூப்பாக நடந்துட்டு வருகிறது தான் ஒயிட் லூப். இப்போ கீழே இருக்கிறது வந்துட்டு தான் நம்ம செல்றதை அப்படியே செஞ்சுட்டு வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற புட் யோர் செட்டப் கோட் ஹியர் டு ரன் ஒன்ஸ்ங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம அதை வந்துட்டு ஃபுல்லாக டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம என்னத்துக்கு கோடிங் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், 2 எல்இடி வந்துட்டு ஹை ஆகி லோ ஆகுறது, அதாவது 2 எல்இடி வந்துட்டு பிளிங்க் ஆகிறது தான் நம்ம இப்போ கோடிங் எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் வந்துட்டு 3 வகை இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா கெமல் கேஸ், எப்பர் கேஸ், லோவர் கேஸ். இப்போ நம்ம ஆர்டினோக்கு எழுதுகிற கோடிங் வந்துட்டு கெமல் கேஸில் தான் எழுத போகிறோம். கெமல் கேஸ் என்னன்னு சொன்னால், 2 சொற்களை இணைக்கும் போது இரண்டாவது சொல்லில் உள்ள முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டலில் வரும், மிச்சம் எல்லாம் வந்துட்டு ஸ்மாலில் வரும். இதுதான் வந்துட்டு கெமல் கேஸ் ஆகும். இப்போ நம்ம ஒயிட் செட்டப்புக்கு பயன்படுத்துகிற கீவேர்ட் வந்து பின் மோட்ங்கிற கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எழுதுறேன்னு பாருங்கள், பின் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரேஞ்ச் கலரில் அது சேஞ்ச் ஆகிருக்கு கலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி, இப்போ உங்களோட ஆர்டினோவில் இருக்கிற டிஜிட்டல் பின்ஸ் எல்லாம் பாருங்கள். அதாவது இந்த பிடபிள்யூஎம் பின் அடையாளம் போடாமலுக்கு இருக்கிற மிச்சம் எல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் பின் தான். இதில் 13ஆம் நம்பர் பின்னை நான் எடுக்கேன். 13, எல்இடி தான் கோட் எழுதுகிறோம். அதனாடி எல்இடி வந்துட்டு இன்புட்டா அவுட்புட்டான்னு சொல்லி பார்க்கணும். எல்இடி வந்துட்டு நமக்கு வெளிச்சத்தை தருதா இல்லை நாம் கொடுக்கமா, அதுதான் நமக்கு தருது. அதனாடி அது வந்துட்டு அவுட்புட். அப்போ நான் பின் மோட் 13, அவுட்புட். அவுட்புட் வந்துட்டு ஃபுல்லாகவே கேபிட்டலில் எழுதணும். எழுதி கட்டாயம் செமிகோலன் வைக்கணும். இப்போ ஆர்டினோக்கு எழுதுகிற கோடிங்கில் செமிகோலன் இல்லாமல் கூட்டா அது பிள்ளையாக விடும். இப்போ நம்ம 2 எல்இடிகள் எழுதுறதுனாடி நான் அதே வேர்டை திருப்பி எழுதுகிறேன். பின் மோட் 12. இப்போ ஆர்டினோவில் இருக்கிற 2வது டிஜிட்டல் பின் எடுக்கேன். 12, அவுட்புட். அதே இதையே அப்படியே ஃபுல்லாக அழிக்கொள்வோம். அவுட்புட். இப்போ ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலனை வச்சுக்கொள்வோம். இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இப்போ ஒயிட் செட்டப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் லூப்ங்கிற ஏரியாவுக்கு வருவோம். இப்போ ஒயிட் லூப்புக்கு பயன்படுத்துகிற கீவேர்ட் வந்துட்டு டிஜிட்டல் ரைட். இதுவும் பார்த்தீங்கன்னா கெமல் கேஸில் தான் எழுதணும். இப்போ நான் எழுத போகிறேன் டிஜிட்டல் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எழுதினோடனே பாருங்கள் ஒரேஞ்ச் கலரில் அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம எழுதின வேர்ட் வந்துட்டு ஓகே. இப்போ நான் வந்துட்டு ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி 13ஆம் நம்பர், ஹை. இப்போ எல்இடி வந்துட்டு ஹை பண்ணி, அதாவது முதலாவது ஓன் ஆகணும். இப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ அதே இதை வந்துட்டு 2வது எல்இடிக்கும் நம்ம எழுதுவோம். இப்போ இதை வந்துட்டு அப்லோட் பண்ணினா ஒரு எல்இடி வந்துட்டு அப்படியே ஓனாகவே இருக்கும். இப்போ நான் 2வது அதே அப்படி எழுதுகிறேன், டிஜிட்டல் ரைட், ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி 12, அதே திருப்பி எழுதுறேன், ஹை.
இப்போ இந்த கோடை அப்லோட் பண்ணி நம்ம வயரிங்கை பண்ணோம்னா 2 எல்இடியும் வந்துட்டு ஹை ஆயிருக்கும். இப்போ நம்ம சிறு நேரம் கொடுக்கும். அதாவது அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற கீவேர்ட் வந்துட்டு டிலேங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு ஒரு 500 மைக்ரோ செகண்ட் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் எழுதுகிறேன் டிலே. பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆரஞ்ச் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி 500 போட்டு ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலனை வச்சுக்கொள்கிறேன். இப்போ அடுத்து நம்ம எழுதணும் அதே கீவேர்ட் தான் டிஜிட்டல் ரைட். ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணி 13ஆம் நம்பர் கமா லோ. இப்போ எல்இடி வந்துட்டு ஆஃப் ஆகிறது தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். இதே வந்துட்டு நம்ம கேபிட்டலில் தான் எழுதணும். லோ எழுதி ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு செமிகோலனை வைப்போம். இப்போ அதே வரியை நான் திருப்பி எழுதுகிறேன். டிஜிட்டல் ரைட் 12 கமா லோ. அதே இதை வந்துட்டு நான் திருப்பி எழுதி ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலனை வச்சுக்கொள்கிறேன். இப்போ இவ்வளோத்துக்கு முடிஞ்சு இப்போ நம்ம திருப்பி ஒரு டிலே செகண்ட் வந்துட்டு வைக்க போகிறோம். நான் எழுதுகிறேன் டிலே ப்ரெக்கெட் ஓப்பன் அதே 500 மைக்ரோ செகண்ட் ப்ரெக்கெட் க்ளோஸ் செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 எல்இடி பிளிங்க் ஆகிறதுக்கு கோட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டோம். இதுதான் வந்துட்டு இந்த கோட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின கோடிங்கை எப்படி சேவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் இருக்கிற ஃபைலுங்கிறத கிளிக் பண்ணி சேவ் அஸ்ங்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஃபைல் நேம் வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்துட்டு அதில் சேவ் பண்ணலாம். நான் வந்துட்டு எல்இடி பிளிங்க்னு சொல்லி எழுதுகிறேன். எல்இடி பிளிங்க் எழுதி நான் வந்துட்டு சேவுக்கு கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதின வந்துட்டு சேவ் ஆகிட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதின கோட் வந்துட்டு சரியான்னு சொல்லி பார்க்குறது கம்பைல்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது வெரிஃபைன்னு சொல்லிக்கும். அந்த டிக் மாய்க்கிற சரி டிக்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஓடி வந்துட்டு டன் கம்பைல்னு சொல்லி காட்டுது பாருங்க. அதாவது இப்போ நம்ம எழுதின கோடிங் வந்துட்டு சரின்னு சொல்லி சொல்லுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஒரு செமிகோலனை நான் எடுக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு செமிகோலனை கேன்சல் பண்ண என்ன நடக்குமென்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணினது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டிலேங்கிறதுக்கு அடையாளத்தில் பிள்ளைன்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம அப்படி பிள்ளைன்னா அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் 12 கமா ஹையனோடு ப்ரெக்கெட் போட்டு வச்சுக்கேன். செமிகோலன் போடலை. இப்போ பார்த்தீங்கன்னா செமிகோலனை போட்டது பிறகு கம்பைல் டன்னு சொல்லி வருது. இப்போ நம்ம அதுக்குரிய வயரிங்கை வந்துட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் போர்டு எடுத்துக்கொள்வேன். இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காண்டியே இதை வந்துட்டு ஒழுங்காக செஞ்சாட்டேன். இப்போ இதில் 2 எல்இடி வந்துட்டு நான் எடுத்துக்கொள்வேன். அடுத்து வந்தீங்கன்னா நம்மளோட ஆர்டினோ எடுத்துக்கொள்வோம். அடுத்து 3 ஜம்பர் கேபிள் எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் போர்டில் வந்துட்டு நம்மளோட எல்இடியில் மறைமுனையும் நேர்முனையும் பார்த்து குத்துவோம். அதாவது இதில் வந்துட்டு மறைமுனை வர மாதிரி, அதாவது இதில் பெரிய கால் வந்துட்டு நேர்முனையும் சின்ன கால் வந்துட்டு மறைமுனை. இப்போ நான் வந்துட்டு இதில் எப்படியே மறைமுனை வந்துட்டு குத்துறேன். அதே மாதிரி நம்ம 2 எல்இடி தானே அதில் ஃபைன் பண்ண மேலே அடுத்த எல்இடியை வந்துட்டு குத்தி கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜம்பர் கேபிளில் 2 கேபிளையும் வந்துட்டு 2 எல்இடியில் ப்ளஸில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து மற்ற ஜம்பர் கேபிளில் வந்துட்டு எல்இடியில் மறைமுனையில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம ஆர்டினோவில் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு எல்இடியோட மறைங்கிறதுனாடி அதில் இருக்கிற கிரவுண்ட் இன்றைக்கி ஆர்டினோவில் இப்போ அந்த பின்னில் வந்துட்டு நான் குத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எல்இடி வந்துட்டு 2 எல்இடி வந்துட்டு 13லையும் 12லையும் வந்துட்டு ஃபைன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு பின்னை வந்துட்டு 13ஆம் நம்பர் டிஜிட்டல் பின்லையும் அடுத்தது வந்துட்டு 12வது டிஜிட்டல் பின்லையும் வந்துட்டு குத்துறோம். இவ்வளோ தான் நம்மளோட எல்இடி பில்லுக்குரிய ஒர்க் முடியும். இப்போ நம்ம இதை நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குரிய ஒர்க்கை வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செஞ்ச வயரிங்கை வந்துட்டு அப்படியே வைப்போம். இப்போ நம்மளோட ஆர்டினோவில் வந்துட்டு பவர் சப்ளை கேபிளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நம்மளோட சிபியூவில் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ நம்ம கோடை வந்துட்டு அப்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ டூல்ஸை கிளிக் பண்ணி ஆர்டினோ யூனோ வந்துட்டு செலக்ட் பண்ணி போடுங்க. திருப்பி டூல்ஸை கிளிக் பண்ணி 𝐔𝐬𝐲𝐿 𝐶 ஆர்டினோ யூஎன்ஓங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு இப்போ நம்மளோட கோடிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த 2 எல்இடியும் வந்துட்டு அப்படியே பிளிங்க் ஆகிட்டோ இருக்கும். இப்போ நம்ம இதில் நம்மளோட டிலே டைமை வந்துட்டு நம்ம குறைச்சி பார்ப்போம். குறைச்சி வந்துட்டு இந்த 500 வந்துட்டு 100 வந்துட்டு மாற்றுவோம். இப்போ எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. இதே இது நம்ம 1000 போட்டோம்னா பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட ஸ்லோவாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எழுதின கோடிங்கும் வயரிங். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜுஹரி கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். ஜுஹரி கிரியேஷன்.